திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது காமிகம் என்ற ஆகமத்தின் நம்ம அடுத்த தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிவ ஆகமத்தில் காமிகம் என்ற ஆகமத்தில் இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம். இதில் பகுதியாக நம்ம அடுத்த பகுதி பார்க்க போகிறது பகவான் ஈஸ்வரனை அழைக்கும் செயல்முறையை பொறுத்தவரை அவர் தனது இதயத்தில் ஓர் உள் சன்னதியை வடிவமைக்க வேண்டும். பின்னர் இங்கே விளக்கப்பட்டுள்ள விதத்தில் அவர் பொருத்தமான இருக்கைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சந்தனம் முதலிய பொருட்களை கையில் ஏந்தியபடி இறைவனை ஆவாகனம் செய்து மானசீகமாக வணங்க வேண்டும். அவனது நாபியில் சுயம்புவாக தோன்றிய அக்னிக்குழியில் உன்னதமான அமிர்த துளிகளை காணிக்கையாக்க வேண்டும். சுவாசத்தின் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓட்டத்தின் மூலம் அவர் தொப்புள்களில் அவனது நாபியில் சுயம்புவாக தோன்றிய அந்த அக்னி குழியில் உன்னதமான அமிர்த துளிகளை காணிக்கையாக்க வேண்டும். சுவாசத்தின் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஓட்டத்தின் மூலம் அவர் தொப்புள்களில் சுயமாக நிறுவப்பட்ட நெருப்பு குழியை மூட்ட வேண்டும். புருவங்களுக்கு நடுவில் தன்னை உயர்த்தி கொண்டு சுய ஸ்படிகத்தின் பிரகாசமும் மிகுந்த தேசமும் கொண்ட சிவலிங்கத்தை தியானிக்க வேண்டும். அந்த லிங்கத்துடன் ஒருமைப்பாட்டின் பரிபூர்ண நிலையை சிந்தித்து அந்த லிங்கத்திற்குள் இருக்கும் சிவபெருமானை தியானித்து இடது கால் வழியாக மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். இத்தகைய செயல்கள் சிவ வழிபாட்டாக கருதப்படுகிறது. பின்னர் அவர் உணர்வின் அமிர்தத்தின் பிரசாதத்தை வெளிமூச்சு மூலம் வழங்க வேண்டும். பிராணனை உள்ளிழுத்து மூலாதார சக்கரத்திற்குள் நுழைய செய்த பின் அவர் தனது சுயத்தை வெளிமூச்சு வழியாக மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். அவற்றின் வேர்கள் உள்பட முடிச்சுகளை வெட்ட வேண்டும். மீண்டும் அவர் பிராணனை இடநாடி வழியாக உள்ளிழுத்து புருவங்களுக்கு நடுவில் தன்னை உயர்த்த வேண்டும். அங்கு அவர் சிவபெருமானை தொடர்ந்து தியானிக்க வேண்டும். அல்லது சடங்குகளை மன ரீதியாக இன்னும் விரிவாக செய்ய விரும்பினால் முதலில் தனது உடலை சிவ தத்துவம் முதல் பிருத்திவி தத்துவம் வரையிலான அனைத்து தத்துவங்களின் அதிர்வுகளால் ஆனதாக கருதி 3 பிரிவுகளை எண்ண வேண்டும். அதில் உள்ள 3 பிரிவுகள் ஆசன பிரிவு, மூர்த்தி பிரிவு, சம்பு பிரிவு, அதாவது இருக்கை வடிவம் மற்றும் மந்திரம். இந்த 3 பிரிவினால் அங்கு உள்வாங்கப்பட்ட 4 தத்துவ குழுக்களை பற்றி அவர் சிந்திக்க வேண்டும். இப்போது நன்றாக விரித்திருக்கும் இந்த உடம்பில் சக்தியின் தன்மையுடைய தாமரை இருக்கை வடிவமைக்க வேண்டும். இறைவனின் வித்யாதேச ரூபம் இருப்பதை எண்ணி அந்த வடிவத்தை ஆக்கிரமிக்க சிவபெருமானை அழைக்க வேண்டும். தாமரை இருக்கையில் பேரிச்சையில் பிரம்ம மந்திரம் மற்றும் அங்க மந்திரங்கள், வித்யோஸ்வரர் கணங்கள், லோகபாலகர் மற்றும் ஆயுதங்கள் ஆகியவற்றால் சூழப்பட்ட சிவபெருமானை வணங்க வேண்டும். இங்கு சிவபெருமான் சாதகன் திறனுக்கு ஏற்ப 3 ஆவரணங்கள், ஒரு ஆவரணம் அல்லது 27 இத்துடன் இந்த பகுதி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தானமும் தவமும் பெரிதென கருதி அனைவரும் தானமும் தவமும் செய்து சிவஸ்வரூப முக்தியை அடையுமாறு பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.